ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனந்தி, நான் கேட்டேங்கிறதுக்காக எனக்காக நீ இன்னைக்கு முழுக்க என் கூட இருக்க பத்தியா? உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச். இல்லைங்க, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீயா? எதுக்கு? என் அக்கா மாமா சந்தோஷமா இருக்கிறத பார்க்க ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்திருக்கீங்களே, அதுக்குதே. நல்லா சாப்பிட்டியா கோகி? சாப்பிட்டேங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீ ஊட்டி விட்டுருந்தா இன்னும் நல்லா சாப்பிட்டு இருந்திருப்பேன். அன்பை ஊட்ட வச்சிட்டியே. அடுத்த தடவை ஊட்டி விட்டா போச்சு. போ கோகி. நீங்க ஒரு நாள் உங்க கூட தங்க சொன்னத நான் என் அக்கா மாமா கூட இருக்கிற நாளாதே நினைச்சு வந்தேன். அதே மாதிரி அவங்க சந்தோஷமா இருக்கிறத நான் பார்த்துட்டேன். கோகி, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்ததே உனக்காக தான். ஆனா வந்த உடனே இப்படி ஒரு அருமையான சந்தர்ப்பம் அமையும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சத்தியமா சொல்றேன், நாம காரைக்குடியில இருந்திருந்தா கூட இப்படி எல்லாம் வெளியில சுத்தி இருப்போமா, சந்தோஷமா இருந்திருப்போமான்றது சந்தேகம்தான். இந்த ராத்திரி ஏதோ பெரிய ராத்திரியா தெரியுது. இது முடிஞ்சிடாம இப்படியே இருந்துடக்கூடாதான்னு மனசு ஏங்குது. எனக்குமே இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே ஒரு கனவு மாதிரி தான் இருக்கு. நாம ஒன்னா இருக்கிறோங்கிறத தாண்டி ஆனந்தி அன்பு கூட இப்படி இருக்கிறத பார்க்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அவங்க ரெண்டு பேரும் இப்படியே இருந்துட மாட்டாங்களான்னு தோணுது. இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட மாட்டாங்களான்னு நீ ரொம்ப ஏங்கிட்டு இருக்கேன்னு நல்லா தெரியும். அதனாலதான் உனக்கே தெரியாம நான் ஒரு விஷயம் பண்ணேன். என்னது? சரவணனுக்கு இப்போதைக்கு சென்னைக்கு வர ஐடியாவே இல்லை. ஆனா அவர் இங்க பக்கத்துல இருந்தாதான் கோகிலாவுக்கும் சரவணனுக்கும் நடுவுல ஒரு நெருக்கம் வரும்னு எனக்கு தோணுச்சு. அப்போ மாமாவை வர வச்சது அன்புதான். அன்பு போன் பண்ணி பேசினதுனாலதான் நான் சென்னைக்கு டிரான்ஸ்ஃபரே அப்ளை பண்ணேன். அப்போ எதர்ச்சியாதான் அன்புவை பார்த்து வீட்டுக்கு கூட்டியாந்ததா சொன்னீங்க, அது பொய்யா? அது பொய்ன்னு யார் சொன்னா? அதுவும் உண்மைதான். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதெல்லாம் குழம்புறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் அவரை டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அவர் யோசிக்கிறான்னு தான் சொன்னாரு. ஆனா இவ்வளோ சீக்கிரம் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்து நிப்பாருன்னு எனக்கே தெரியாது. அதுவும் எனக்கு எங்க போறதுன்னு தெரியாம ஏதோ ஒரு தெருவில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் என் எதிரில் வந்து நின்னதெல்லாம் நிச்சயமா அதிசயம் தான் சொல்லணும். ஏங்க, நம்மள ஒண்ணு சேர்க்கணும்னு அன்பு எடுத்த முயற்சியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆனா அன்பு ஆனந்தி கூட சேர நம்ம எந்த முயற்சியும் எடுக்கலன்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் அவ அன்புவை பார்க்க வர்றதுக்கே எல்லாரும் தலையால தண்ணி குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அன்புவும் ஏதோ குழந்தை முட்டாய்க்கு ஆசைப்படுற மாதிரி ஒரே பிடிவாதமா இருந்ததால அவ வந்தா, இல்லனா வந்திருக்கவே மாட்டா. அதுக்காக எல்லா தடவையும் அன்பு இந்த மாதிரி ஏதாவது பிடிவாதம் பிடிச்சு அவளை வர வைக்கவா முடியும்? எப்பதான் அவ அன்புவை புரிஞ்சுக்க போறாளோன்னு தெரியலங்க. நீ ஏன் கவலைப்படுற? கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தானே ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க. இந்த ஒரு நாள் ஆனந்தியோட மனச மாத்தி இருக்கும், அவளை தடுமாற வச்சிருக்கும். ஆனந்தி அன்புவை பத்தி இனிமேதான் நிறைய யோசிக்க போறான். சீக்கிரமே அன்பு இல்லாம வாழ முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அன்பை ஏத்துக்கிறாளா இல்லையான்னு மட்டும் பாரு. அது மட்டும் நடந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. நிச்சயமா நடக்கும், கவலையே படாத. வா சகல, பிரியாணி நல்லா சாப்பிட்டாச்சு. ஒரு டெசர்ட் சாப்பிடணும்ல, ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? சாப்பிடுறோம் சகல. வாங்க வாங்க சார், வாங்க. என்ன சார் சாப்பிடுறீங்க? சாக்லேட் இருக்கானே? பட்டர்ஸ்காட்ச் இருக்காங்க. இருக்கு, ரெண்டுமே இருக்கு. ரெண்டுத்துலயும் உங்களுக்காகவே ஒண்ணு இருக்கு. தரேன். என்னங்க மேடம்? அது அவருக்கு. ஓ, என்னங்க சார்? பட்டர்ஸ்காட்ச். அது இவங்களுக்கு. ஓ சகல, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ஒரு நிமிஷம் சகல. கோகி, உனக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும் சொல்லு. எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. அது எப்படி சொல்ல முடியும்? அவங்க ரெண்டு பேரையும் பாத்தியா? அன்புக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் என்னன்னு ஆனந்திக்கு தெரியுது, ஆனந்திக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் என்னன்னு அன்புக்கு தெரியுது.
நாமளும் அதை தெரிஞ்சு வச்சுக்க வேணாமா? அப்படிங்களா? அப்போ ஐயாவுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் என்ன? அது இது வரைக்கும் எதுவும் இல்ல. இப்ப இருந்து ஆளுக்கு ஒண்ணுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே அண்ணே, என் வைஃபுக்கு ஒரு வெண்ணிலா, ஓகே சார். எனக்கு ஒரு கோகிலா. கோகிலாவா? அப்படி ஒரு ஃப்ளேவர் இல்லையே சார். என்னண்ணே, வெண்ணிலான்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கும்போது கோகிலான்னு ஒரு ஃப்ளேவர் வச்சிருக்க மாட்டீங்களா? ம், ஷூ, ஏங்க மானத்தை வாங்குறீங்க? அண்ணா, நீங்க இவருக்கும் வெண்ணிலாவே கொடுங்க. சரிம்மா. அது முடியாது கோகிலா. வெண்ணிலாங்கிறது ஒரு பொண்ணு பேரு. என் கோக்கியை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் ஃபேவரட்டா வச்சுக்க மாட்டேன். சார், ஆம்பளை பேர்ல ஐஸ்கிரீமே இல்ல சார். அண்ணா நீங்க வேறண்ணே, அவங்களுக்கு ஒரு வெண்ணிலாவும் அவருக்கு ஒரு ஸ்ட்ராபெரியும் கொடுங்க. ஓகே சார். மேடம், வெண்ணிலா. உங்களுக்கு ஸ்ட்ராபெரி. சாப்பிடு. மச்சே, இந்த ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும்ல. ஹலோ பிரதர், உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும்னா நீங்க வாங்கி சாப்பிட வேண்டியதானே? இதுக்கு அவங்க கையில இருந்து புடுங்குறீங்க? அதான் வேற ஃப்ளேவர் இல்லைன்னு சொல்லிட்டானே. எங்களுக்கு இதான் வேணும். என்ன வேணும்னே பிரச்சனை பண்றீங்களா? ஆமாண்டா, என்ன பண்ணுவ? ஹலோ சகல வேணாம், லேடிஸோட வந்திருக்கோம், அதை அவங்களே சாப்பிடட்டும். ஏய், லேடிஸ் இல்லனா அப்படியே அடிச்சு கிழிச்சிருவியா? வேணாம் பிரதர், ரொம்ப ஓவரா போறீங்க, நான் கிளம்புறோம். என்னடா வேணா? என்ன வேணா? பெரியவனா நீ? ஏய், போடி. ஏய், ஏய், வேண்டாங்க. ஏய், கொன்றுவேன். ஏய், ஐயோ, ஏங்க? ஏய், ஏய், அடி. ஐயோ, ஆனந்தி, விடு. சகல வாடா, இங்க இருங்க, நீங்க இவங்கள பாத்துக்கோங்க, நான் அவனுங்களை பாத்துக்கிறேன். ஏய், ஐயோ, என்னங்க? ஐயோ. அண்ணே, ஏய். ஏய்,